என்கிட்ட என்ன பேசணும்? முதல்ல உட்காருங்க சொல்றேன். உட்காருங்க சார். இப்ப சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏய், உங்ககிட்ட தான் கேக்குறேன். அம்மா, வெளியில ஏதோ போட்டோஸ் எல்லாம் காட்டிட்டு இருந்தீங்க. எங்க அதெல்லாம் என்கிட்ட காட்டு. காட்டுடா. அ. எடு. ஓபன் பண்ண. ஏண்டா, இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது. ஏஐல எடிட் பண்றதுதான் பண்ற. யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி பெர்ஃபெக்ட்டா எடிட் பண்ண மாட்டியா? நாடா நீ அடிக்கிற போய. ஒருவேளை அந்த போட்டோஸ் எல்லாம் உண்மையாவே இருந்தாலும், நீ சொல்ற மாதிரி நர்மதா உன்னை லவ்வே பண்ணிருந்தாலும், எப்ப அவ உன்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாளோ, அப்பவே நீ அவ லைஃப விட்டு ஒதுங்கி இருக்கணும். ம்? அதுதான் ஒரு அக்மார் கானுக்கான அழகே. பொண்ணுங்க ஒரு விஷயத்துல நோன்னு சொன்னா நோ தான். நோ மீன்ஸ் நோ. ஆனா நீ என்னடான்னா, அவ உன்னை லவ் பண்ணாம இருக்கிறப்பவே இப்படி ஃபேக்கான போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து காட்டி, எங்க முன்னாடியே வச்சு எங்க வீட்டு பொண்ண நீ மிரட்டி இருக்க. ஆ? இப்படி பண்றதுக்கெல்லாம் உன்ன அண்ணா ப்ளீஸ்ண்ணா, என்ன எதுவும் பண்ணிடாதீங்கண்ணா. ப்ளீஸ்ண்ணா. என் கூட நல்லா பேசிட்டு இருந்த நர்மதா, திடீர்னு ஒரு நாள் என் கூட பேசுறதை நிறுத்திட்டு விலக ஆரம்பிச்சிட்டா. அதை என்னால தாங்கிக்கவே முடியல. திரும்ப என்கிட்ட பேச சொல்லி நான் எவ்வளவு ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆனா அவ கேட்கவே இல்ல. அதான் உன் வீட்டுக்கு வந்து உன்னை பத்தி எல்லாத்தையும் நான் சொல்லுவேன், அப்படி சொன்னாலாவது பயந்து என்கிட்ட பேசுவான்னு நினைச்சேன். அதனால தானே இங்க வந்தேன். அப்படி என்கிட்ட பேசிட மாட்டாளா? என்ன லவ் பண்ணிட மாட்டாளா? வேற வழி தெரியாம நான் இங்க வந்துட்டேன். அண்ணா என்ன மன்னிச்சிடுங்கண்ணா. என்ன எதுவும் பண்ணிடாதீங்கண்ணா. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, கால்ல கூட விழுகிறேண்ணே. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, தெரியாம பண்ணிட்டேனே. ப்ளீஸ்ண்ணே, சாரிண்ணே. அண்ணே விட்டுருங்கண்ணே, நான் போறேண்ணே. அண்ணே ப்ளீஸ்ண்ணே என்ன விடுங்கண்ணே. அண்ணே விட்டுருங்கண்ணே, நான் போறேண்ணே. அண்ணே. ஏய், மாப்பிள கோவத்துல ஏதாவது பண்ணிட போறாருடி. அவன் கத்துறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குடி. அண்ணே விட்டுருங்கண்ணே, நான் போறேண்ணே. அண்ணே சாரிண்ணே, ப்ளீஸ்ண்ணே. அண்ணே விட்டுருங்கண்ணே. என்னடா நீ? நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேனா? நீ என்னடா அங்க லேடிஸ் முன்னாடி அப்படி வீராப்பா பேசிட்டு இங்க ரூம் கூட வந்து என் காலில் விழுந்துட்டு இருக்க? நர்மதாக்கு அப்பாவும் அண்ணனும் இந்த வீட்டுல எந்த ஆம்பளைங்களும் கிடையாதுன்னு சொன்னானா? அதான் தைரியமா நான் இங்க வந்தேனா. ஆனா இங்க வந்து பார்த்தா நீங்க இங்க இருக்கீங்க. அவளுக்கு நீங்க யாருண்ணா? நான் அவ ஃபேமிலிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். நீ எப்ப இங்க வந்தாலும் என்ன பார்க்க வேண்டியிருக்கும். இனிமே நீங்க வருவ? வரமாட்டேனே, சத்தியமா வரமாட்டேன். இனிமே இந்த வீட்டுக்கு வர மாட்டேன், நர்மதாவை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இப்ப சொன்னல என்கிட்ட இந்த விஷயத்த அப்படியே நர்மதா கிட்ட சொல்லிட்டு சமத்தா இங்க இருந்து கிளம்பிடுறியா? சரிண்ணே, கிளம்பிடுறேண்ணே. குட் பாய். போகலாம். ஏய், என்னாச்சுடி? வராங்கண்ணா. நர்மதா, உங்க எல்லாரும் முன்னாடியும் வச்சு
தம்பி ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. சொல்லுங்க தம்பி. இந்த விஷயத்துல நர்மதா மேல எந்த தப்புமே கிடையாது. நர்மதா என்ன லவ் பண்ணதா சொன்னது, நாங்க 2 பேருமே சேர்ந்து ஊர் சுத்துனது, போட்டோ காமிச்சது, அது எல்லாமே பொய். நர்மதா என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டா தான் பழகுனா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. அவ என்கிட்ட பேசுறதே நிறுத்திட்டா. அதை தாங்கிக்க முடியாம தான் அவளை எப்படியாவது மிரட்டி என்கிட்ட பேச வச்சிடலான்னு தான் இப்படி எல்லாம் பண்ணேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நர்மதா, இவனை என்ன பண்ணலான்னு நீயே சொல்லு. அண்ணே வேணாண்ணே. டேய், தப்பு பண்றேன்னு தெரிஞ்சும் தைரியமா பண்ணல. அப்ப அதுக்கான தண்டனையும் தைரியமா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நீ சொல்லு நர்மதா. இவன் இனி எந்த பொண்ணுகிட்டயும் இந்த மாதிரி நடந்துக்காம இருந்தா போதும். இவனை மன்னிச்சு விட்டுறலாம். பாருடா, நீ இவ்ளோ கேவலமா நடந்துகிட்டதுக்கு அப்புறமும் நர்மதா எவ்வளவு கண்ணியமா நடந்துக்கிறா பத்தியா? இருந்தாலும் என் மன ஆறுதலுக்காச்சு இவன் ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? ஒண்ணு பண்ணு. 10 தரம் தோப்பு காரணம் போட்டுக்கிட்டு இனிமே நான் நர்மதாவை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல். என்னடா யோசிக்கிற? இது சரிப்பட்டு வராது. நர்மதா போன் தான், நீ போலீஸ்க்கு போன் பண்ணு. அண்ணே இல்லண்ணே, நான் தோப்பு காரணமே போட்டுறேண்ணே. இனிமே நான் நர்மதாவை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேனே. போடு. இனி நான் நர்மதாவை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. போடு போடு நல்லா. இனிமே நீ இந்த பக்கமே வரக்கூடாது. வரமாட்டேண்ணே. இனிமே நர்மதா உனக்கு யாரு? ஃப்ரெண்டுண்ணா. ஃப்ரெண்டு கூட இல்லண்ணா. இனிமே நர்மதா என் சிஸ்டர். அவ காலேஜுக்கு வந்தா கூட யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம நான் பாத்துக்கிறேண்ணா. நீங்க கவலைப்படாதீங்க. அப்படிதான் இருக்கணும். அவள்கிட்ட சாரி சொல்லிட்டு கிளம்பு. சாரி. டேய், அதான் சொல்லிட்டல்ல, திரும்பி பார்க்காம இங்க இருந்து கிளம்பு. ஏன் நர்மதா, இவன்லாம் ஒரு ஆள்னு இவனுக்கு போய் எவ்வளவு பயந்தியா? இனிமே தெரியாதனமா கூட உன்கிட்ட வந்து பேச மாட்டான். ஃப்ரீயா இரு. ரொம்ப தேங்க்ஸ். என்னம்மா நீ எனக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு? முதல்ல உட்கார். அவளுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. சரி. நர்மதா, இது குடி. குடி நர்மதா. இந்தா. அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல்ல. இன்னும் ஏன் இப்படியே இருக்க? இனி நீ இருக்கிற திசை பக்கமே அவன் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அப்புறம் என்ன உனக்கு? இனிமே அவனால உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. நீ எப்பவும் போல சந்தோஷமா இரு. நல்ல வேலை. நம்ம பயந்த மாதிரி இந்த பிரச்சனை பெருசாகலையேன்னு நினைச்சுக்கோ நர்மதா. அவ ஏதோ ஒரு வயசு கோளாறுல இப்படி எல்லாம் பண்ணிட்டா. இனிமேலாவது காலேஜ் பசங்க கிட்ட நீ பேசி பழகுறப்போ அவங்க யாரு எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீ பழகு. சரியா? நீ என்ன காவேரி இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமா இப்படி பேசிட்டு இருக்க? படிக்க போற இடத்துல இனி இவ எவன் கூடயாவது முகம் கொடுத்து பேசட்டும். அப்புறம் இருக்க அதுக்காக இருமா. காலேஜ்ல யாரு கூடயும் அவ பேசாமலா இருக்க முடியும்? இவன் ஒருத்தன் இப்படி பண்ணதுனால கூட படிக்கிற எல்லா பசங்களும் தப்பானவங்கன்னு நம்ம சொல்லிட முடியாதுல்ல.
எல்லாம் உங்களுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. இந்த பிரச்சனைய பத்தி நான் வீட்ல சொன்னதுல இருந்து அம்மா நீங்க என்ன ஏதோ குறை சொல்லிட்டு இருக்கீங்க. ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் இத பத்தி வீட்ல வாயே திறக்காம இருந்திருப்பேன். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீ இன்னும் என்னதான் குறை சொல்லிட்டு இருக்கல்ல. இந்த விஷயத்துல நான் தப்பு பண்ணவே இல்ல, பாதிக்கப்பட்டவங்கிறது இன்னும் ஏமா உனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணு விடாம நான் எல்லாத்தையும் சொல்லியும் ஏன் மேலதான் தப்புன்னு நீ சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இந்த விஷயத்துல விஜய் மாமா என்ன நம்பின அளவுக்கு நீ என்ன நம்பல. அவரு மட்டும் எனக்கு இந்த விஷயத்துல சப்போர்ட்டா வந்து நிக்காம இருந்திருந்தா அந்த பையன் எந்த தப்புமே பண்ணல, நான் தான் எல்லா தப்பையும் பண்ணேன்னு நீ சொல்லிருப்பமா. ஏன்னா நீ என் மேல வச்சிருந்த நம்பிக்கை அவ்வளவுதாமா. என்னோட கஷ்டங்களை சொல்லி அழறதுக்கு இருக்கிற ஒரே இடம் நம்ம வீடுதான். ஆனா இங்கேயும் என்ன புரிஞ்சுக்காம இப்படி பண்ணா நாளை பின்ன ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட அத உன்கிட்ட சொல்ல எனக்கு மனசு வருமாமா. அக்கா என்ன ஆச்சுன்னு என்கிட்ட கேட்டப்போ நான் நினைச்சிருந்தா எதையுமே சொல்லாம எல்லாத்தையும் உன்கிட்ட இருந்து மறைச்சிருக்கலாம். இருந்தும் நான் ஏன் அத சொன்னேன்னா நீங்க என் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஆறுதலா இருந்தா அந்த பிரச்சனைய தீர்த்து வைப்பீங்கன்னு சொல்லிதான். ஆனா இவ்ளோ நடந்தும் என் அம்மா நீயே என்ன நம்பாம இருக்கிறது, நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறதும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. பரவாயில்லமா, பரவாயில்ல. யாரு என்ன சொன்னாலும் என்ன பத்தி நீ இப்படிதான் நினைப்பேன்னா நினைச்சுக்கோ. என்ன நடந்தாலும் என் பொண்ணு தப்பு பண்ணிருக்க மாட்டாங்கிற நம்பிக்கை உனக்கு எப்பதான் வருதுன்னு நானும் பாக்குறேன். இந்த விஷயத்துல விஜய் மாமா என்ன நம்பின அளவுக்கு நீ என்ன நம்பல. அத்த, வாங்க மாப்பிள. உங்களுக்காக தான் அவசர அவசரமா சமையல் பண்ணிட்டு இருக்கேன். கிளம்புறான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். எனக்கெல்லாம் எதுக்கு மெனக்கெட்டு இதெல்லாம் பண்றீங்க? எங்களுக்காக நீங்க எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. உங்களுக்காக என் கையால நான் சமைச்சுதானே போடுறேன். நீங்க மட்டும் இல்லன்னா இந்த பிரச்சனை இவ்ளோ சுமூகமா முடிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. உண்மையை சொல்லணும்னா நாங்க எல்லாரும் இந்த பிரச்சனை நினைச்சு ரொம்பவே பயந்துகிட்டு இருந்தோம். ஆனா நீங்க தான் இதுல தைரியமா முன்ன வந்து நின்னு என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி இத தீர்த்து வச்சிருக்கீங்க. இதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது ஈடாகாது. என்னங்க என்கிட்ட போய் நன்றி அது இதுன்னு பெரிய வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எங்களுக்காக பண்ணி இருக்கிறதும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? இது ஆம்பளைங்க இல்லாத வீடு. என் பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரப்போ எனக்கு அது பயமா தானே இருக்கும். எங்களுக்கே இதுல தைரியம் சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டப்போ நான் எங்க இருந்து இத எதிர்த்து நின்னு இந்த பிரச்சனையை சமாளிச்சிருக்க முடியும் சொல்லுங்க.
அப்பதான் நீங்க வந்து நான் உங்க கூட இருக்கேன், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க. அதுலதான் எங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன நம்பிக்கை வந்துச்சு. இப்ப சொன்ன மாதிரியே நல்லபடியா எல்லாத்தையும் தீர்த்து வச்சிட்டீங்க. ஆம்பளைங்க இல்லாத வீடுனா என்ன? என்ன பிரச்சனை வந்தாலும் பொண்ணுங்களால அதை தைரியமா எதிர்க்க முடியாதா என்ன? ஏங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னப்போ உங்களுக்கு சின்னதா ஒரு நம்பிக்கை வந்ததா சொன்னீங்கல்ல? அதே நம்பிக்கைய நீங்க நர்மதா மேல வச்சிருந்தீங்கன்னா அவளே அந்த பிரச்சனையை ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிருப்பா. அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து சொல்லும் போது ஒரு அம்மாவா நீங்க தானே அவளை முதல்ல புரிஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு அவளை திட்டுறதும் அடிக்கிறதுமா இருந்ததுனாலதான் அவளும் மனசளவுல ரொம்ப உடைஞ்சு போயிட்டா. அதான் இந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்றதுங்கிற பயம் அவளுக்கு வந்துருச்சு. உங்களை தாண்டி உங்க பொண்ணுக்கு வேற யாராலையும் பெரிய நம்பிக்கையோ தைரியத்தையோ கொடுத்துட முடியாது. என்னதான் நான் அவளுக்கு தைரியம் சொன்னாலும், இந்த பிரச்சனையில அவ கூட நின்னாலும், நீ ஏமா என்ன நம்பலன்னு அவ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டா பாத்தீங்களா? இந்த விஷயத்துல நர்மதாவை நீங்க நம்பாம இருந்தது அவளுக்கு எவ்வளவு பெரிய வலியை கொடுத்துருக்குங்கிறத அதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கோங்க. இனிமேலாவது அவளுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே அதுக்கு கோவப்படாம அவ என்ன சொல்ல வராங்கிறத முழுசா கேட்டு அதை புரிஞ்சுக்க பாருங்க. நீங்க அவ மேல நம்பிக்கை வச்சு அவளுக்கு துணையா இருந்தாலே போதும். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அவளே சமாளிச்சுப்பா. இத்தனை நாளா நீ நினைச்சு பயந்துட்டு இருந்த ஒரு பிரச்சனை இன்னியோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு நிம்மதியா இருக்காம இப்ப எதுக்கு நீ இப்படி உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு வந்தானே ஒருத்தன், அவனை கூட நீ விடுக்கா. அவன் யாரோ ஒருத்தன், எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லாதவன். அவன் என்ன மிரட்டினா, தொந்தரவு பண்ணா, அத கூட என்னால தாங்கிக்க முடியுதுக்கா. ஆனா என்ன பெத்த அம்மாவே என்ன பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம, நான் தப்பு பண்ணிருப்பேனான்னு கூட யோசிக்காம, என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாம பேசினதுதான் என்னால தாங்கிக்க முடியல. எனக்கு புரியுதுடி. ஆனா அம்மா இப்படி பேசினதெல்லாம் உன் மேல சந்தேகப்பட்டு இல்ல, உன் மேல நம்பிக்கை இல்லாமலும் இல்ல. எங்க நடக்க கூடாததெல்லாம் நடந்துருமோன்னு பயத்துலதான் அம்மா பேசினாங்க. அவன் உன் கூட இருந்த போட்டோ ஏஐ போட்டோன்னு சொல்லியும் அம்மாவால ஏத்துக்கவே முடியலனா அப்போ அம்மா எந்த மாதிரியான மனநிலையில இருந்திருக்கோம் நீ யோசிச்சு பாரு. அவங்க இன்னைக்கு இவ்ளோ தூரம் உன்னை திட்டினதெல்லாம் உன் வாழ்க்கை என்ன ஆகுமோங்கிற பயத்துலதான். மத்தபடி அவங்களுக்கு உன் மேல எந்த வெறுப்பும் கிடையாது. இங்க பாரு, நாங்களாவது கல்யாணம் முடியற வரைக்கும் அம்மா கூட இருந்தோம். ஆனா நீ இந்த வயசுலயே ஹாஸ்டல்ல போய் படிக்க போயிருக்க. அம்மாவை விட்டு பிரிஞ்சுதான் இருக்க. எங்க எல்லாரும் மாதிரியும் உன்னை பக்கத்துல வச்சு பாத்துக்க முடியலன்ட்டு அம்மா எவ்வளவு சொல்லி என்கிட்ட புலம்பி இருக்கு தெரியுமா? இன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்துல அம்மா இந்த மாதிரி பேசிருச்சுன்னா பதிலுக்கு நீயும் அம்மாவை இந்த மாதிரி பேசுறியேடி. அம்மா பேசினதை கேட்டு கஷ்டமா இருக்குன்னு சொல்றியே, நீ பேசினது அம்மாக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இப்ப அடுத்து அம்மாவை வேற போய் நான் சமாதானப்படுத்தணும். அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல. அவங்களெல்லாம் சமாதானப்படுத்தியாச்சு. சமாதானப்படுத்தியாச்சா? நல்ல காரியம் பண்ணடி. சும்மாவே அம்மா காலையில இருந்து அழுதுட்டு இருந்துச்சு. இப்ப இவ பேசினத நினைச்சு அம்மா அழுவும் நினைச்சேன். நல்ல வேலை நீயே பேசி சமாதானப்படுத்திட்ட. சமாதானப்படுத்தினது நான் இல்ல, அப்ப யாரு? விஜய் சார் தான்.